வணக்கம். இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு, அடுப்பு, தீ எதுவுமே இல்லாம பேக்கரி ஸ்டைல்ல இந்த கோகனட் ரஃபிள்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல 1 கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்ஸ்டாமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். வீட்லயும் பண்ணலாம். YouTubeலயே நெறைய வீடியோ இருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க். நான் வந்து மில்க் மேடோட கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். டெசிகேட்டட் கோகனட் வீட்டிலேயே பண்ணுறதுக்கு வந்து தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி அதில் இருக்க நீர்த்தன்மை எதுவுமே இல்லாமல் வறுத்தெடுத்தா போதும். ஆனால் கலர் மாறக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு உருண்டையா உருட்டினோன்னா அந்த ஷேப் வந்து அப்படியே நிற்கணும். அந்த அளவு பதத்துக்கு வந்து நம்ம இதை கலந்துக்கணும். இது நல்லா கலந்து வந்துருச்சு. அதனால அத தனியா வச்சுட்டு, இன்னொரு பிளேட்ல வந்து 1/4 கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பாதாம் எடுத்து, நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல தேங்கா மிக்ஸ், அத எடுத்து இத நல்லா சுத்தி பாதாம் வந்து நடுவுல இருக்கணும். அத சுத்தி அந்த தேங்கா மிக்ஸ வந்து நல்லா எலுமிச்சை பழம் அளவு ஷேப்ல வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த உருண்டைய நம்ம பிளேட்ல இருக்க டெசிகேட்டட் கோகனட்ல போட்டு, நல்லா கோட் ஆகுற மாரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம கோகனட் ரஃபிள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே ரெசிபி யூஸ் பண்ணி எனக்கு வந்து 7 கோகனட் ரஃபிள்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரிபைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிய ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.